கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 7வது வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், கேட்பதே கிடையாது. ஆண்டவரிடத்தில் கேட்காமல் நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நமக்கு ஒரு பொருள் தேவை என்று சொன்னால், பிள்ளை என்ன பண்ணுவாங்க? தன்னுடைய தாய் தகப்பனிடத்திலே அல்லது பெரியவர்களிடத்திலே எனக்கு இது வேண்டும் என்று சொல்லி கேட்பார்கள். கேட்கும் பொழுதுதான் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில், இயேசுவின் இடத்தில் நாம் எதையும் கேட்கவில்லை. கேட்டால் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி நாம் கேட்க முடியும்? ஜெபத்தின் மூலமா, வேத வசனத்தில் தியானமா இருக்கும்போது நாம் அவரிடத்தில் கேட்க முடியும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அவரை தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். நாம் தேடாம ஒரு பொருள் நம்மிடத்தில் இல்லை நாம் அப்படின்னு சொன்னால், நாம் அதை பெறுவதற்காக தேட முயற்சிக்கிறோம். நாம் தேடாமல் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அதே போல தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கும். அவருடைய வாசலை நாம் நித்தமும் தட்டும்போது, கர்த்தாவே எங்களுக்கு இறங்குங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி கேட்கும்போது அவர் நமக்கு உதவி செய்ய நல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தையின்படி நாம் கேட்டு அவரை தேடி அவரிடத்தில் பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுவோமாக. நாம் யாவரும் இணைந்து ஜெபிப்போம். உங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளின் காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், சொல்லிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு பேசின மத்தேயு 7:7 வசனத்தின்படியாய் ஜனங்கள் உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அப்பா, இந்த வரையே நாங்கள் உண்மை இந்ததிலே நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளவும், உம்மை தேடி ஆண்டவரை கண்டடையவும் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த நாளில் கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொன்னீரே. இந்த வார்த்தையின்படி பிள்ளைகள் தேடி உம்மை பெற்றுக்கொள்ள, உம்மிடத்தில் கேட்டு ஒவ்வொரு காரியங்களையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். புதிதாக இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இதுவரையில் உம்மோடு பேசின அனுபவம் இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்மோடு பேசுகிற அனுபவத்தை ஏற்படுத்தித்தான் பெரிய காரியங்களை சொல்லுங்க. இந்த வசனத்தினுடைய பிள்ளைகள் கேட்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் கொடுத்து கை மேல பலனை கொடுத்து ஆசீர்வதிக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளை எல்லாருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. அனுதினமும் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களது ஜெப உதவிக்கு திரையில் காண்கிற தொலைபேசி எண்களை தொடர்பு